திருச்சிற்றம்பலம். சிவராத்திரியும் சிவ வழிபாடும் அதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவம் என்ற சொல்லுக்கு துன்பத்தை நீக்கி இன்பத்தை அளிப்பவர் என்று பொருள். கோபக்காரர் அளிப்பவர் துடைப்பவர் என்று சொல்வதெல்லாம் எவ்வளவு பெரிய பொய், பாவம் என்று நாம் உணர வேண்டும். மாசி மாதம் அமாவாசைக்கு முன்னால் சதுர்தசி திதி சிவராத்திரி என கொள்ளப்படுகின்றது. சிவபெருமானார் வழிபாட்டிற்கு உரிய இரவு என்பது பொருளாகும். ஏன் இந்த நாளையே சிவராத்திரி என்கிறோம் என்று சிந்திப்போம். திருமாலும் பிரம்மனும் தாமே உயர்ந்தவர்கள் என்று சண்டையிட்டு கொண்டார்கள். இவர்களது ஆவணத்தை போக்குவதற்காக அன்பே வடிவமான சிவபரம் பொருள் அவ்விருக்கும் இடையே அடியும் முடியும் காண முடியாத ஒரு சிவஜோதியாய் பேரொளியாய் பிளம்பாய் தோன்றினார். அந்த நாள்தான் சிவராத்திரி எனப்படுகின்றது. அக்காலம் மாசி மாதம் அமாவாசைக்கு முன் சதுர்தசி திதி திங்கட்கிழமை திருவோண நட்சத்திரக்கூடிய மேலான புண்ணிய காலம். அப்படி பேரொளி பிளம்பாய் பரம்பொருள் எழுந்தருளிய காலம் இரவு 11:30 மணிக்கு 1 மணி வரையிலான காலமாகும். சிவராத்திரி விரதம் இருத்தல் என்பவர்கள் வடமொழியில் இதனை உபவாசம் இருத்தல் என்பார்கள். உபம் என்ற சமீபம், வாசம் என்றால் வசித்தல். அதாவது உபவாசம் விரதம் எனும் சொல்லிற்கு சமீபத்தில் வசித்தல் என்று பொருளாகும். சிவராத்திரி நாள் முழுவதும் நாம் சிவபெருமானுக்கு சமீபத்தில் இருக்க வேண்டும் என்பது பொருளாகும். அன்று முழுவதும் நமது மனம் இறை சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். மனம், மொழி, மெய், உடம்பு இம்மூன்றும் சிவராத்திரி நாளன்று சிவத்திடமே இருக்க வேண்டும். நிறைய உணவு உட்கொண்டால் மனம் சிவ சிந்தனையில் மூழ்காது, தூக்கம் வரும், உலகில் செல்லும். எனவே சிவராத்திரி அன்று பகலில் பால், பழம் இவை உண்டு இரவில் உறக்கம் வராமல் இருக்க உணவு உண்ணாமலிருத்தும் சிவ வழிபாட்டினை செய்தல் நலம். அன்று இரவு முழுவதும் கண் விழித்து சிவ சிந்தனையுடன் இருக்க வேண்டும். சிவாலயம் வலம் வருதல், திருமுறைகளை ஓதுதல், திரு ஐந்தெழுத்தினை ஜெபித்தல், கூட்டு வழிபாடு செய்தல் ஆகியவற்றை செய்து அன்று இரவை கழித்தல் நலம். இந்த ஒரு நாள் வழிபாடு 1000 நாள் சிவபூஜை செய்த பலனை அளிக்கும் என்பது அருளாளர்கள் அனுபவித்தால் கூறியுள்ள உண்மையாகும். சிறிய வழிபாட்டினால் பெரிதும் மகிழ்ச்சி அடைவர் சிவபெருமானார். அதிலும் சிவராத்திரி போன்ற புண்ணிய நாட்களில் வழிபடுதல் அளவிலா நலன்களை அளிக்கும். எல்லா உயிர்களும் ஒடுங்கும் கற்பமுடியில் இரவில் 4 யாமத்தும் உமையம்மையார் சிவபெருமானரை விதியைப்படி பூஜித்து மகிழ்ந்த இரவே சிவராத்திரி என வழங்கப் பெறுகின்றது. இந்நூலில் வழிபடுகின்ற அனைவருக்கும் எல்லா நன்மைகளும் அருள வேண்டும் என்று இறைவரும் அவ்வாறே அருள் புரிந்து காத்தருள் புரிவதாக தருவாய் மலர்ந்திருந்த மாபாதகம் செய்த கொடியவனும் சிவராத்திரி அன்று சிவபெருமானரை வணங்கி முத்தி பெற வரலாறு உண்டு. இச்சுவாகு குல அரசன் கல்மாசன் பாதன் என்பவன் இந்த சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்து தனது தீராத பாவத்தை நீக்கி கொண்டான் என்பது வரலாறு கூறும் உண்மை. சிவராத்திரி வழிபாட்டினால் நீண்ட ஆயுளை பெறலாம், நிறைந்த செல்வத்தை பெறலாம், நல்ல மகட்பேறு பெறலாம், தீராத நோய் நீங்க பெறலாம், முடிவாக இனி பிறவை அமையாம பெறலாம். இந்த நாளில் செய்யும் தானம், தர்மங்கள், மந்திரம், ஜபங்கள் யாவும் பல 100 மடங்கு பெருகி இம்மையில் எல்லா நலன்களையும் அளித்து மறுமையில் முத்தியும் அளிக்கும் என்பது அருளாளர்கள் அனுபவித்தல் கூறிய உண்மையாகும். நாம் செய்ய வேண்டியது சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி
திருநீறு அணிந்து உத்ராட்சம் அணிந்து சிவபூஜை செய்து 5 எழுத்து சிவாய நம என்று ஓதுதல் வேண்டும். பகல் முழுவதும் உணவருந்தாமல் இருக்கலாம். இயலாதவர்கள் பால் பழம் அருந்தலாம். மாலையில் மீண்டும் நீராடி சிவாலயம் சென்று நெய் விளக்கு ஏற்றலாம். வாசனையுள்ள மலர்கள் அர்ச்சிக்கலாம். வில்வத்தால் அர்ச்சித்தல் மேலான புண்ணியம். அகம் குலைந்து தமிழ் வேத பதிகங்களை பாராயணம் செய்யலாம். இரவில் 4 யாமங்களிலும் சிவ பூஜை செய்யலாம். இயலாதவர்கள் கோயிலில் நடைபெறும் பூஜைகளில் கலந்து கொண்டு நலம் பெறலாம். பால், தயிர், சந்தனம், கரும்புச்சாறு, இளநீர், தேன், திருநீறு, புத்தாடை, பன்னீர், வாசனையுள்ள மலர்கள் ஆகியவற்றை சிவாலயத்திற்கு கொண்டு செல்லுங்கள். எல்லா நலன்களையும் பெற்று வாழலாம். சிவராத்திரி வழிபாடு செய்து பிரம்மன் படைப்பு தொழிலையும் திருமால் காத்தல் தொழிலையும் இந்திரன் பொன்னுலகத்தையும் குபேரன் அலங்காபுரியினையும் பெற்றார்கள். எத்தகைய தீவினையும் நீக்கிவிடும். நலமே பெறலாம். உலகில் அமைதியே விளங்கும். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நம.